ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் அனிமேஷன். அதாவது உங்கள் வீடியோ போயிட்டுருக்கக்குள்ளே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லொகோ போட்டு பக்கத்தில் மவுஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடும். இது சப்ஸ்கிரைப் அனிமேஷன். இதை எல்லாருமே பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ரொம்ப ஈஸி. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களோட ஃபேவரட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணேன். ஸோ வந்துட்டோம். ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கொடுத்துருங்க. நான் டைட்டில் கொடுக்கல, டைட்டில் 23 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை பிளாக் கலரில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். இப்போ லேயர் போயிடலாம். லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ போயிட்டுருக்கு அப்படின்னு வைங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேயர் போயிடுங்க. லேயர் போயிட்டு மீடியா போயிடுங்க. சப்ஸ்கிரைப் அனிமேஷன் வீடியோஸ்லாம் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் சப்ஸ்கிரைப் அனிமேஷன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அதில் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் டவுன்லோட் பண்ணுறது. அப்படி டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒன்று கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வச்சிடுறேன், வீடியோ கீழே. ஓகே வச்சுட்டு இப்போ ரைட் சைடில் கீழே போனீங்க அப்படின்னா குரோமா கீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ பாஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்குது. அதை கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் மேலே எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கிளியர் இல்லாததால் கொஞ்சம் வைடாகவே காட்டுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் கைன் மாஸ்டர். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அனிமேஷன் ஈஸியாக பண்ணலாம். ஸோ உங்கள் வீடியோவில் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ சிம்பிள். ஸோ இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை சேரும். ஸோ ஸோ இந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ உங்களோட சேனல் லோகோவையும் உங்கள் சேனல் நேமையும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லேயருக்கு போயிடுங்க. லேயருக்கு போயிட்டு மீடியா போயிடுங்க. மீடியா போயிட்டு உங்கள் சேனல் லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சேனல் லோகோ எவ்வளோவுக்கு வரணும் அப்படின்னு கொடுத்துருங்க. நான் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோட அளவுக்கு வரணும் அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ இப்போ உங்களோட சேனல் நேம் எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் போயிட்டு டெக்ஸ்ட் போயிடுங்க. நான் நம்ம சேனல் லோகோவை டெக்ஸ்ட் டைப் பண்ணிடுறேன். டெக் தமிழா அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு அதை இதை வச்சிடலாம். ஓகே, அதையும் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோட அளவுக்கு வச்சிடலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ சப்ஸ்கிரைப் அனிமேஷன் வீடியோ பண்ணியாச்சு சிம்பிளாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ விளங்கலை அப்படின்னா திருப்பியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு அப்டேட் உங்களை சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.